இந்திரன் அனைத்து செயல்களையும் முடித்து, ராஜனே, வீட்டை விட்டு வனத்திற்கு சென்றாய். நகுஷனின் மகனே, உன்னை கேட்கிறேன், எந்த தவத்தால் யயாதிக்கு சமமானவன் நீ? யயாதி, நான் தேவர்களிலோ மனிதர்களிலோ கந்தர்வர்களிலோ மகரிஷிகளிலோ என் தவத்திற்கு சமமான யாரையும் பார்க்கவில்லை. இந்திரா. இந்திரன், சமமானவர்களையும் உயர்ந்தவர்களையும் தாழ்ந்தவர்களையும் அவமதித்தாய், அறியப்படாத பெருமை கொண்டவனே. அதனால் உன்னுடைய இந்த உலகங்கள் அழிவுடையவை, புண்ணியம் தீர்ந்ததால் இன்று விழுவாய், ராஜனே. யயாதி, தேவர்கள், ரிஷிகள், கந்தர்வர்கள், மனிதர்களால் அவமதிக்கப்பட்டதால், இந்திரா, என் உலகங்கள் அழிந்தால், தேவலோகத்தை இழந்தாலும் விரும்புகிறேன், சான்றோர்கள் மத்தியில் விழ விரும்புகிறேன், தேவேந்திரா. இந்திரன், சான்றோர்கள் அருகில் விழுவாய், ராஜனே, இழந்த புகழை மீண்டும் பெறுவாய். இதை அறிந்த யயாதியே, சமமானவர்களையும் உயர்ந்தவர்களையும் அவமதிக்காதே. வசு, தேவலோகத்தால் விரும்பப்பட்ட புண்ணிய உலகங்களிலிருந்து விழும் யயாதியை ராஜரிஷி அஷ்டகன் பார்த்து தர்மத்தை அறிந்தவராக கூறினார். யுவாவான நீ யார்? இந்திரனைப் போல் இருக்கிறாய், உன் ஒளியால் நெருப்பு போல் பிரகாசிக்கிறாய். மேகங்கள் சூழ்ந்த இருளிலிருந்து விழுகிறாய், வானத்தில் பறப்பவர்களில் சூரியனைப் போல் இருக்கிறாய். சூரிய பாதையிலிருந்து விழும் உன்னை பார்த்து, சூரியன் போல் பிரகாசிக்கும் உன்னை, என்ன இது விழுகிறதென்று அனைவரும் ஆச்சரியப்படுகிறார்கள். தேவமார்க்கத்தில் நிற்கும் உன்னை பார்த்து, இந்திரன், சூரியன், விஷ்ணுவைப் போல் இருக்கிறாய். நாங்கள் அனைவரும் உன்னை வரவேற்கிறோம், உன் உண்மை நிலையை அறிய விரும்புகிறோம். உன்னை கேட்க நாங்கள் துணியவில்லை, நீயும் எங்களை கேட்கவில்லை. விரும்பத்தக்க உருவம் கொண்ட உன்னை கேட்கிறோம், நீ யார்? எதற்காக வந்தாய்? உன் பயம், துக்கம், மயக்கம் போகட்டும், தேவேந்திரனைப் போல் இருப்பவனே, அதை விடு. சான்றோர்கள் மத்தியில் இருக்கும் உன்னை இந்திரனும் தாங்க முடியாது. சான்றோர்கள் எப்போதும் வீழ்ந்தவர்களுக்கு புகலிடம், தேவேந்திரனை போன்றவர்கள். அவர்கள் நிலையான மற்றும் அசையும் பொருட்களின் தலைவர்கள், நீ சான்றோர்கள் மத்தியில் நிலைத்திருப்பாய். அக்னி எரிப்பதில் வல்லவன், பூமி தாங்குவதில் வல்லது. சூரியன் பிரகாசிப்பதில் வல்லவன், சான்றோர்கள் வந்தவர்களை வரவேற்பதில் வல்லவர்கள்.